வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லாஜிக் கேட் எதுனா AND கேட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேயா, AND கேட். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி அந்த வாசகம் படிச்சுக்கோங்க. உழைப்பே உயர்வு, உழைப்பே உயர்வு. ஓகே, AND கேட். ஸோ AND அப்படின்னாக்க வந்து தெரியும் இங்கிலீஷில் AND AND அப்படின்னு. ஸோ ஒரு சின்னதாக ஒரு சிம்பிளாக ஒரு சென்டென்ஸ் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ராமா and Sita went to forest அப்படின்னு ஒரு சென்டென்ஸ். ஓகே, ராமா அண்ட் சீதா வென்ட் டு ஃபாரஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ராமனும் காட்டுக்கு போனான், சீத்தையும் காட்டுக்கு போனான், ரெண்டு பேருமே போனாங்க. ஓகே, ராமா போயிட்டு சீதா போகலை அப்படின்னு கிடையாது, ரெண்டு பேருமே போனாங்க. கரெக்டா? ஸோ அதான் அந்த அண்டுங்கிறது இண்டிகேட் பண்ணுறது. அண்ட் ஓகே, அதுதான் கான்செப்ட். ஸோ இதுக்கு வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் ஒரு சர்க்கியூட் டயக்ராமில் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு ஏசி சப்ளை இப்படி தான் காமிப்போம் இல்லையா? ஏசி சப்ளை இருக்குது. அப்புறம் வந்து ஒரு ஸ்விட்ச் போடுறோம், ஒரு ஸ்விட்சு, இன்னொரு ஸ்விட்ச், ரெண்டு ஸ்விட்ச் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் ஒரு பல்பு கனெக்ட் பண்ணுறோம். பல்பு இல்லைனா லேம்புன்னு சொல்லுவோம் இல்லையா? சிம்பிளில் பார்த்தீங்கன்னா லேம்புக்கு வந்து ஒரு சர்க்கிள் போட்டுக்கணும், அப்புறம் இப்படி கிராஸ் மார்க் ஆட்டம் போட்டோம். இப்படி போட்டால் இதுக்கு பேர் லேம்புன்னு பேர். ஓகேயா? பார்த்தா தெரியல, இது ஏதோ நோ என்ட்ரி மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஆனால் இதுக்கு மீனிங் என்னென்னா லேம்ப். வீட்டு எலக்ட்ரிக் பல்ப் இருக்கு இல்லையா, அப்படின்னு நினச்சிக்கணும் இதை. ஓகே, ஸோ இந்த ரெண்டு ஸ்விட்ச் இருக்கு இல்லையா, ஒரு ஸ்விட்சுக்கு பேர் ஏன்னு வச்சுக்கோங்க பேர், இன்னொரு ஸ்விட்சுக்கு பேர் பின்னு பேர் வச்சுக்கோங்க. ஓகேயா? இப்போது பவர் சப்ளை கொடுத்துருக்கோம் இல்லையா? ஏசி சப்ளை, ஏசினா 230 வோல்ட்ஸு 220 வோல்ட்ஸ் இது ஒன்று கொடுக்குறோம். இப்போ இந்த பல்பு எரியுமா? லேம்ப் எரியுமா? எரியாது. ஏன்? ஏன்னா சுவிட்ச் ரெண்டு ஓப்பனாக இருக்குது. கரெக்டாக? இப்படி கரண்ட் போகுமா? இந்த இடத்துல கேப் இருக்கு இல்லையா, கரண்ட் போகாது. இங்கேயும் கேப் இருக்குது, அதனால கரண்ட் போகாது. ஸோ சுவிட்ச் வந்து ஆஃபில் இருக்குது. இனிஷியலாக வந்து லேம்ப்பு எரியாது. சரி, சுவிட்சுங்க லேம்ப்பு ஆஃபில் இருக்குது. ஏன்? ஏவும் ஓப்பனாக இருக்குது, பியும் ஓப்பனாக இருக்குது, அதனால எரியாது. எது? லேம்ப்பு எரியாது. லேம்ப் இஸ் ஆஃப். சரி, இப்போ நெக்ஸ்ட் ஏவை மட்டும் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஏவை மட்டும் இப்படி க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணிட்டா இப்படி ஆகிடும். அப்போது கரண்ட் லேம்ப் எரியுமா? கரண்ட் வந்து இப்படி வரும், இது வரைக்கும் இப்படி ஃப்ளோ ஆகிடும். ஆனால் இங்கே ஓப்பனாக இருக்குல்ல, அதனால எரியாது. ஸோ ஏவை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டாலும் பி வந்து ஓப்பனாக இருக்கு இல்லையா, அதனால வந்து லேம்ப்பு எரியாது. ரிவர்ஸில் நீங்கள் ஏவை வந்து க்ளோஸ் பண்ணல, பியை தான் க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க, அப்போ லேம்ப் எரியுமா? அப்பவும் எரியாது. ஏன்? ஏ வந்து ஓப்பனாக இருக்கு இல்லையா, இந்த வழியாக கரண்ட்டு போகாது. ஸோ ஏ வந்து ஓப்பன், ஆனால் பி வந்து க்ளோஸ், அப்போ லேம்ப் எரியுமா? அப்பவும் எரியாது. ஸோ ஏவையும் க்ளோஸ் பண்ணணும், பியையும் க்ளோஸ் பண்ணணும், அப்போ தான் லேம்ப் எரியும். ஸோ ஏவும் க்ளோஸ் ஆகிருக்கு, பியும் க்ளோஸ் ஆகிருக்கு, அப்போ தான் லேம்ப்பு எரியும். ஓகேயா? ஸோ இதான் வந்து AND கேட்டோட கான்செப்ட். இப்போது நம்ம வந்து இந்த AND கேட் வந்து ஒரு சிம்பிளாக வரையணும்னு வச்சுக்கோங்களேன். எப்படி வரைகிறோம் அப்படின்னா, லாஜிக் சிம்பிள் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடு போட்டுக்கிறோம். இதுதான் ஒன்று ஏ ஒன்று பின்னு எடுத்துக்கணும். நீங்கள் 2 இன்புட்டுக்கு அப்புறம் ஒரு வெர்டிக்கலாக போட்டுப்போம், இப்படி ஒரு இது போட்டுக்கோங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இப்படி ஒரு ஆர்க் மாதிரி ஒன்று சியை தலைகீழாக போட்ட மாதிரி போட்டுக்கணும். போட்டு இது வந்து அவுட்புட் வந்து நீங்கள் வந்து எஃப்னு வச்சுக்கலாம், ஒய்ன்னு வச்சுக்கலாம், எது வேணாலும் பேர் வச்சுக்கலாம், உங்கள் இஷ்டம். ஓகேயா? ஸோ இதுதான் வந்து சிம்பிள் ஃபார் AND கேட். ஓகேயா? ஸோ ரெண்டு இன்புட்ஸ் ஏபி இருக்குது, அவுட்புட் வந்து எஃப்னு இருக்குது. நம்ம பார்க்குறது எல்லாமே டிஜிட்டல் தானே. டிஜிட்டல் இன்புட்ஸ் என்ன சொன்னேன்? லாஜிக் 0 இருக்கலாம், லாஜிக் 1 இருக்கலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ 2 இன்புட்ஸ் தான் இருக்குது அப்படின்னா என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ்? ரெண்டுமே லாஜிக் 0 இருக்கலாம், இல்லை இது லாஜிக் 0 இது லாஜிக் 1, இது லாஜிக் 1 அது லாஜிக் 0, இல்லை போத் லாஜிக் 1 அப்படின்னு. இப்போ நம்ம அந்த ஸ்விட்ச் அனாலஜி வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னா ஓப்பன்னு நினச்சிக்கணும். ஏயும் ஓப்பனு, பியும் ஓப்பன், லைட் எரியுமா? எரியாது. ஏ வந்து ஓப்பன், பி வந்து க்ளோஸ், லைட் எரியுமா? எரியாது. ஏ வந்து க்ளோஸ், பி ஓப்பன், எரியுமா? எரியாது. ஏயும் க்ளோஸாக இருக்குது, பியும் க்ளோஸாக இருக்குது, அப்புறம் மட்டும்தான் லைட் எரியும். ஓகேயா? ஸோ சிம்பிளாக என்னென்னா ஏவும் லாஜிக் 1ஆக இருக்கணும், பியும் லாஜிக் 1ஆக இருக்கணும், அப்போ தான் வந்து அவுட்புட் வந்து கிடைக்கும்.
சிம்பிளா இதான் கான்செப்ட். ஓகேயா? ஸோ அவுட்புட் இஸ் ஹை. அவுட்புட் இஸ் ஹை அப்படின்னா அவுட்புட் இஸ் லாஜிக் 1 அந்த மீனிங். அவுட்புட் இஸ் ஹை when all the inputs, இப்போ ரெண்டு தான் இருக்கு, ரெண்டு இன்புட்ஸ் தான் இருக்கு. when all the inputs are high. output is high when all the inputs are high. இதான் கண்டிஷன். ஓகேங்களா? இப்போ இதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் எழுதணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. AND கேட்டுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன். ஸோ f is equal to a dot b அப்படின்னு எழுதும். இந்த டாட்னா என்னன்னா லாஜிக்கல் மல்டிப்ளிகேஷன் சொல்லலாம், அண்ட் ஆபரேஷன் சொல்லலாம். f equal to a dot b. ஓகே, ஸோ சிம்பிளா இப்போ இங்கே ஒரு டேபிள் ஆட்டம் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த டேபிளுக்கு பேர் வந்து ட்ரூத் டேபிள் அப்படின்னு பேர். ஓகேயா? ஸோ ஒரு கேட்டை பற்றி எழுதும்போது 4 பாயிண்ட் எழுதணும். நம்ம என்ன ஒன்று ட்ரூத் டேபிள் எழுதிடுவோம் இந்த மாதிரி போட்டு. அப்புறமா இந்த சிம்பிள் எழுதுவோம். இதுக்கு பேர் என்ன? சிம்பிள். சிம்பிள் ஃபார் AND கேட். ஓகே, அப்புறமா இது வந்து ஒரு டெஃபினிஷன் வச்சுக்கோங்க. இது பேர் வந்து டெஃபினிஷன். அப்புறம் இதுக்கு பேர் வந்து அவுட்புட் எக்ஸ்பிரஷன். அவுட்புட் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேயா? ஸோ ஒன்றுத்துக்கும் இந்த மாதிரி நம்ம எழுத போகிறோம் ஒரு கேட்டுக்கும். ஈஸியாக தானே இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் அதை கண்டினியூ பண்ணலாம். இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், அதுவும் சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்களா இங்கேயும் ஒரு ட்ரூத் டேபிள் போட்டு வச்சுருக்கேன். ட்ரூத் டேபிள் பார்த்தீங்கன்னா 3 இன்புட்ஸ் கொடுத்து வச்சுருக்கோம். கரெக்டா? இப்போ யூஸ்வலாகவே வந்து 2 இன்புட்ஸ் வரைக்கும் போதும். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கான்செப்ட் சொல்லணுங்கிறதுக்காக எழுதியிருக்கோம். இப்போ 3 இன்புட்ஸ்னால் எப்படி வரையணும்? 3 கோடு போட்டுக்கோங்க. 3 இன்புட்ஸ்க்கு. ஸோ A B C போட்டுக்கிறோம். ஸோ சிம்பிள் வந்து அதே சிம்பிள் தான், AND கேட்டோட சிம்பிள். இப்படி போட்டுக்கிறோம். அப்புறம் இப்படி ஜாயின் பண்ணுறோம். அவுட்புட் வந்து Fன்னு வச்சுக்கலாம். ஸோ 3 இன்புட்ஸ் இருந்தால் எவ்வளோ காம்பினேஷன்ஸ் இருக்கும்? 0 0 0, அப்புறம் 0 0 1, அப்புறம் 0 1 0, 0 1 1, அப்புறம் 1 0 0, 1 0 1, 1 1 0, 1 1 1. இதெல்லாம் தான் காம்பினேஷன்ஸ். ஓகே, இப்போ வந்து AND கேட்டோட அவுட்புட் வந்து இப்போ ஹையாக இருக்கும் when all the inputs are high. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவுட்புட் இஸ் ஹை only when all the inputs are high. ஸோ லாஸ்ட் கேஸ் இருக்கு இல்லையா, இதுவும் 1 இருக்கணும், இதுவும் 1 இருக்கணும், இதுவும் 1 இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஹையாக இருக்கும். மற்ற எல்லா கேஸ்லேயும் அவுட்புட் வந்து 0 தான். ஓகேயா? ஸோ இதுதான் பேசிக்காக தெரிஞ்சுக்கிறது. AND கேட்டில் இந்த மாதிரி நிறைய ரோ எழுதுவோம் இல்லையா, ஒரு ரோ மட்டும்தான், அது யூஸ்வலாக அந்த கடைசி ரோ மட்டும்தான் ஹையாக இருக்கும். மற்ற எல்லா ரோவும் லோவாக 0வாக தான் இருக்கும். இதுலேயும் பாருங்க, கடைசி ரோ மட்டும் ஹை, மற்றதெல்லாம் 0. ஸோ இது சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ 3 இன்புட்டுக்கு வந்து எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதுவோம்? f is equal to a dot b dot c அப்படின்னு எழுதுவோம். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும் இல்லையா? நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். பை.